அனைவருக்கும் காலை வணக்கங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வாரமலர் தினமலர் கூட வரக்கூடிய வாரமலர் சண்டே எடிஷனில் வரக்கூடிய ஜூன் 7, 2026 வரக்கூடியதுங்க. சரிங்களா? இதில் உள்ள என்ன பார்க்க போகிறோம், குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். இன்னும் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலைங்க. சரிங்களா? பரிசு வந்து 10,000 ரூபாய் வச்சுருக்காங்க. அனுப்பக்கூடிய அட்ரஸ் டீட்டெயில்ஸும் ஆல்ரெடி இருக்குது. வாங்க ஒன் பை ஒன்னாக நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். 1 மேலேருந்து கீழே ஆரம்பிப்போம். இடுப்பில் அணிந்து கொள்ளும் நகை. இடுப்பில் வந்து பெண்கள் வந்து அணிந்து கொள்ளும் நகை வந்து என்னென்னா ஒட்டியானம்னு சொல்லலாம். பதில் என்ன? ஒட்டி யானம். ஒரு சின்ன திருத்தம். ஒட்டி யானம் வந்து 3 சுழினாங்க. நான் வந்து 3 சுழினேன். ஓகேங்களா? இடத்துல கொஞ்சம் மிஸ்டேக்கை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறோம். ஒட்டி யானம். ஓகேங்க. 3 வலமிருந்து இடம் என்ன? 3ஆவது இடத்து இட்டு இருக்குங்க. அலட்சியம், அசால்ட்டு. அசால்ட்டு வந்து நம்ம தமிழில் என்னன்னு சொல்லலாம், அசட்டை அப்படின்னு சொல்லலாம். சரிங்க. இப்போ 3 கீழேருந்து மேலே என்ன? விருப்பம். வேறு சொல். விருப்பத்துக்கு வேறு சொல் என்னென்னா ஆசை சொல்லலாம், அவா சொல்லலாம், இச்சை சொல்லலாம். சரிங்களா? இப்போ 5 இடம் வந்து வலம் என்ன? அதிகமாக பேசிக்கொண்டே இருப்பவர்களை இப்படியும் சொல்லுவாங்க. அதிகமாக பேசிகிட்டு இருக்கவங்கள எப்படி சொல்லுவாங்க? சரியான வாயாடிங்க, தடன்னு பேசிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. வாயாடி. ஓகேங்க. அடுத்து 2 இடமிருந்து வலம் என்ன? பிள்ளைங்க படிக்கக்கூடிய வகுப்புக்குள்ள அறையை வந்து நீங்கள் என்னன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் என்ன வருதுன்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். பள்ளி அறை அப்படின்னு எழுதுனா அது படுக்கை அறைன்னு வந்துடும். நம்ம இதை மட்டும் கடைசியாக விட்டுட்டு மற்ற சால்வ் பண்ணுவோம். 11 இடமிருந்து வலம் என்ன? இல்லை. 12 வலமிருந்து இடம் என்ன? டேஷ் விட்டு வாழை பிடிப்பானேன். இது ஆக்சுவலாக தமிழ் பழமொழிங்க. தும்பை விட்டு வாழை பிடிப்பானேன். இந்த காரியம் செய்ய விடாமல் அந்த காரியம் செஞ்சிட்டிங்க அப்படின்னா தப்பாக செஞ்சிங்கன்னா சொல்லக்கூடியது. சரியாக செய்யாமல் தப்பாக செஞ்சால் சொல்லக்கூடியது. தும்பை பூ இருக்குல்லங்க, தும்பை பூவை பிடிக்கிறது ஈஸிங்க. அதோட அந்த வால் பகுதியை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ பூவை முதல்ல பிடிக்கிறது தான் பெட்ரு. அதை தான் சொல்லக்கூடியது. தும்பை விட்டு வாழை பிடிப்பானேன் அப்படின்னு சொல்லுவாங்க. 12 மேலேருந்து கீழே என்ன? இல்லைன்னு நினைக்கிறேன். 20 கீழேருந்து மேலே. பீலே, மரடோனா, மெஸ்ஸி ஆகியோர் இந்த விளையாட்டில் புகழ் பெற்றவர்கள். என்னது? ஃபுட்பாலில் ஃபேமஸ் ஆனவங்க அப்படின்னா கால் பந்துன்னு எழுதலாம். சரிங்க. அப்போ 16 வலமிருந்து இடம் என்னன்னு பார்க்கலாமா? பணம் டேஷிலே, குணம் குப்பையிலே. பணம் வச்சுக்கவன் பந்தியில் உட்காந்துருப்பான், குணம் இருக்கவன் குப்பையில் இருப்பான். வாழ்க்கையோடைய நடைமுறையை சொல்லிக் கொடுத்தது பழமொழி. பணம் பந்தியிலே. சரிங்க. 11 மேலேருந்து கீழே. மனநிலை சரியில்லாதவர்களை இப்படி அழைக்கக்கூடாது. மனநிலை சரியில்லாதவங்கள பைத்தியன்னு கூப்பிடக்கூடாது. அவங்களும் மனுஷங்க தான். ஸோ பைத்தியம். 20 வலமிருந்து இடம் என்ன? இறந்த, நிகழ், எதிர் ஆகியவற்றை தொடரும் பொதுவான சொல். இதுக்கு அப்போ மீது என்ன இருக்கும்? இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். பாஸ்ட், ப்ரெசன்ட் அண்ட் ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லுவோம். காலங்களை சொல்லக்கூடியது. பதில் என்ன? கால 5 இம்ல முடிஞ்சது காலம். ஓகேங்க. 17 வலமிருந்து இடம் என்ன? சுறுசுறுப்புக்கு ஆப்போசிட். சுறுசுறுப்புக்கு ஆப்போசிட் என்னென்னா சோம்பல். சரிங்க. 15 மேலேருந்து கீழே என்ன?
ஒரு நோய். வழக்கறிஞர்கள் புரிவது. நேற்று தர்க்கம் செய்வது அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாங்க, சண்டே போடுவதுன்னு. ஸோ இன்றைக்கி வழக்கறிஞர்கள் புரிவது என்னது? வாதம். வாதங்களை எடுத்து வைப்பார்கள். வாதம். இங்கே சீக்கோட நேமும் வாதம் தான். ஓகே. 15 இடமிருந்து வளம் என்ன? ஆசிரியர். பேச்சு வழக்கில் சொல்லுங்கள். ஆசிரியர், டீச்சர் அப்படிங்கிற வாத்தியார் அப்படின்னு சொல்லலாம். வாத்தியார். 13 மேலேருந்து கீழே என்ன? 13. பரதநாட்டியம் முன்பு இப்படி அழைக்கப்பட்டது. பரதநாட்டியத்தை முன்னால் என்ன அழைச்சாங்கன்னா சதிர் ஆட்டம் அப்படின்னு சொன்னாங்க. ஷார்ட் ஃபார்மாக எழுதணும்னா சதிர் ஆட்டம். ஆக்சுவலாக பழைய காலத்தில் வந்து 3 வகையாக இருந்துச்சு. சதி ஆட்டம், தாசி ஆட்டம், இன்னொன்று மேல ஆட்டம் நினைக்கிறேன். எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. சதி ஆட்டம்ங்கிற வந்து நேம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக வெப்சைட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு 1930-32 டைமில் வந்து ருக்மணி இந்த அவங்கெல்லாம் சேர்ந்து பரதநாட்டியம்னு மாற்றிடுறாங்க. ஓகே. 14 மேலேருந்து கீழே என்ன? நீதிபதிகள் அளிப்பது. நீதிபதிகள் என்ன கொடுப்பாங்க? ஜட்ஜ்மெண்ட். ஜட்ஜ்மெண்ட் என்னன்னு சொல்லலாம்? தீர்ப்புன்னு சொல்லலாம். ஓகேங்க. அப்போ 14 இடமிருந்து வளம் என்ன? நன்மை அல்ல. நல்ல விஷயத்துக்கு என்ன நன்மைன்னு சொல்லலாம். அதுக்கு ஆப்போசிட் கெட்ட விஷயத்துக்கு தீமை அப்படின்னு சொல்லலாம். 10 மேலேருந்து கீழே என்ன? கதைப்படி முயலை வென்ற விலங்கு. முயலுக்கும் ஆமைக்கும் போட்டி வச்சாங்களாம். ஆமை மெதுவாக தான் போகும். முயல் வந்து அங்கங்கே சுற்றி வந்ததுனால போவே இல்லை. ஸோ ஆமை தான் வின் பண்ணதாக சொல்லுவாங்க. ஓகே. 18 இடம் வந்து வளம் என்ன? டேஷ் தரிசனம் கோடி புண்ணியம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவோம். நம்ம கோபுரத்தை வெளியில் வயலில் தரிசனம் பண்ணணும். கோபமுச்சியை பார்த்து தரிசனம் பண்ணணும். கோபமுச்சி எப்படி இருக்கோ அதேமாதிரி நம்ம வாழ்வும் உயருக்கு தரிசனம் செய்வோம். 18 மேலேருந்து கீழே. வெயில் காலத்தை என்ன காலம்னு சொல்லுவீங்க? வெயில் காலம் அப்படின்னா கோல ஆன்ஸுக்கு கோடை காலம், சம்மர். ஓகே. 19 மேலேருந்து கீழே. சூரியன் வேறொரு பெயர். இன்றைக்கி தினமலரில் கொதிக்கெழுத்து போட்டியில் வந்துச்சு. சூரியனோட மறுபெயர் என்ன அப்படின்னு கேட்டால் ட்ரால ஆன்ஸுக்கு ட்ரவி. ஐ திங்க் இந்த பஸ்ஸில் கிரியேட் பண்ணுறது ட்ரவிங்கிற நேமில் இருக்கலாம் நினைக்கிறேன். ட்ரவி. ஓகே. இந்த சைடு உள்ள எல்லாமே சால்வ் பண்ணிட்டோம். 4 மேலேருந்து கீழே என்ன? குழந்தைகளின் விளையாட்டு பொருள் 1. பொம்மை சொல்லலாம். 4 மேலேருந்து கீழே என்னன்னு பார்ப்போம். கனி. கனினா வேறு சொல்ல என்ன? பழம். அப்போ பொம்மை வராது. சரிங்க. அப்போ 8 இடமிருந்து வளம் என்ன? பாண்டியர்களின் தலைநகராக விளங்கிய ஊர். பாண்டியர்களோட தலைநகர் வந்து என்ன? மதுரை. மதுரை தான் பாண்டிய தலைநகராக இருந்தது. பாண்டிய மன்னர்களால். முற்கால பாண்டியர்களோட தலைநகர் வந்து என்னென்ன இருந்துச்சு? கொற்கை. கொற்கைன்னா நம்ம திருச்செந்தூர் தூத்துக்குடி போகக்கூடிய வழியில் இருக்கக்கூடியது. ஸோ இது மதுரை. ஓகேங்க. அப்போ 4 மேலேருந்து கீழே என்ன? குழந்தைகளின் விளையாட்டு பொருள் 1. குழந்தைங்க விளையாடுறதுக்கு இந்த லீவ் டைம்லாம் யூஸ் பண்ணி கண்ணாடியில் அடிப்பாங்களா? அது என்னது? பந்து. சரிங்க. இந்த சைடு 17 கீழே மேலேருந்து கீழே ஒன்று விட்ருக்கோம். பூந்தோட்டம். பூந்தோட்டத்தை வேறு என்னன்னு சொல்லலாம்? சோலை ஆன்ஸுக்கு சோலை. சோலைவனம் அப்படின்னா பூந்தோட்டம், பூங்காவனம்னு சொல்லலாம். சரிங்க. 6 இடமிருந்து வளம் என்ன? அப்போ 7 வளமிருந்து இடம் என்ன? தியாகத்துக்கு எடுத்துக்காட்டாக டேஷ் வத்தியை குறிப்பிடுவது உண்டு. தியாகத்துக்கு எடுத்துக்காட்டு தன்னை எரிஞ்சுக்கிட்டு தன்னை உருகிக்கிட்டு போகக்கூடியது மெழுகுவத்தி. சரிங்க. 9 கீழேருந்து மேலே என்ன? கதவின் ஒரு புறத்தில் தள்ளு என்றால் அதன் மறுபுறத்தில் என்ன?
ஒரு சைடு புஷ்னா தள்ளு, இன்னொரு சைடு புல் அப்படின்னு எழுதியிருக்கோம். அப்படின்னா என்னென்ன அர்த்தம்? இழு. சரிங்களா? ஒரு சைடு தள்ளு, இன்னொரு சைடு இழு. சரிங்க. 7 கீழேருந்து மேலே என்ன? பருமனான அப்படின்னா குண்டாக இருக்கிறது தான் பருமனாக இருக்கிறதுன்னு சொல்லுவோம். அதுக்கு ஆப்போசிட் மெல்லிய. சரிங்க. 6 கீழேருந்து மேலே என்ன? உயரம் எதிர் சொல் கலைந்துள்ளது. உயரத்துக்கும் எதிர் சொல் வந்து என்னென்னா குள்ளம். ஓகேங்களா? கூ இங்கே பாருங்க, நான் கூ இல் இங்கே போட்டிருக்கேன், லா போட்டிருக்கேன், இம்மு போட்டிருக்கேன். சரிங்களா? நான் எதுக்காக இந்த இல்லு போட்டேங்க ரெண்டாவது சொல்கிறேன். ரெண்டாவது வகுப்பு அறை அப்படின்னா பள்ளி அறை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இங்கே பள்ளி அறை அப்படின்னு நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா, பள்ளி அறை அப்படின்னா படுக்கை அறை அப்படிங்கிறது தான் இதில் தெளிவான அர்த்தமாக வந்து நிற்கும். இதை ஆன்சர்ஸ் சொல்கிறவங்க தப்பாக அதை மென்ஷன் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க. எனக்கு இந்த பள்ளி அறைக்கு மீனிங் மட்டும் நீங்கள் கமெண்ட்டில் கொடுங்க, எதிர்பார்க்க நான் தப்பாக சொல்லியிருந்தால். இல்லை அதுக்கு வேறு மீனிங் இருந்தால் கூட எனக்கு கொடுங்க. சப்போர்ட் பண்ணி கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. ஆன்சர்ஸ் அனுப்பி பரிசை வின் பண்ணிக்கலாம். ஓகேங்க, நன்றிங்க.